நடுவர் அவர்களே, ஒரு ஹிந்திக்கார பொண்ணு என்னைய மேரா பியார்னு சொல்லும்போது வராத மகிழ்ச்சி, ஒரு தெலுங்கு பொண்ணு ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணும்போது பாவான்னு கூப்பிடும்போது வராத சந்தோஷம், ஒரு மலையாள பொண்ணு இன்ஸ்டாகிராமில் பேசும்போது என்ற பிரேமேன்னு சொல்லும்போது வராத மகிழ்ச்சி, ஏன் சொந்தக்கார பொண்ணு திருவிழாவில் போகும்போது மாமான்னு சொல்லி கூப்பிட்டா வருதுன்னு சொன்னால் அதுதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை. அந்த தமிழ் மொழியை வணங்கி இந்த நிகழ்வை துவங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிவகாசியில் அன்னை ஃபேமிலி கிளப் என்ற ஒன்றை நிறுவி அன்னை தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய உரிமையாளர் மதிப்பிற்குரிய உயர் திரு பாலா அவர்களுக்கு எங்கள் ஊரிலிருந்து கொண்டு வந்த வாழைப்பூவால் அவர்களுக்கு நன்றியை சொல்லுகிறேன். ஏன் உலகத்தில் 1000 பூ இருக்கும்போது ஏன் வாழைப்பூவை கொடுத்து நான் நன்றி சொல்றேன் தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பூக்களும் தன்னை சிறக்க வைத்த சூரியனை பார்த்து சிரிக்கும் போது வாழைப்பூ ஒன்றுதான் தன்னை பிறக்க வைத்த பூமியை பார்த்து சிரிக்கிற நன்றி உள்ள அந்த நன்றியை இந்த மேடையில் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இந்த மண்ணில் பேசுறது, அதுவும் இந்த தலைப்பில் பேசுறது நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் தெரியுங்களா? மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்துருப்போம், 4 மாட கோபுரங்கள் 4 திசையில் இருக்குது. மற்ற திசையில் இருக்க கோபுரத்தை விட தெற்கு திசையில் இருக்கக்கூடிய கோபுரம் உயரமாக இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? மற்ற திசையில் வாழக்கூடிய மனிதர்களை விட தெற்கு திசையில் வாழக்கூடிய தமிழர்கள் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் ஒரு அடி உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக தமிழகத்தின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் உண்மையை பேசுறத நான் மகிழ்ச்சி அடைகிறேங்க. என்ன உண்மை? அக்கா பேசினாங்க, 7 ஜென்மத்துக்கு அவர் தான் எனக்கு கணவனா வரணும் அப்படின்னு. இதே மாதிரி போன மேடையில் பேசினாங்க. நான் போய் மாமாட்ட கேட்டேன், ஏன் மாமா போகிற மேடையெல்லாம் அக்கா அப்படி சொல்கிறாங்களே, அடுத்த 7 ஜென்மத்துக்கு எனக்கு என் கணவன் தான் வரணும்னு வேண்டுறேன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன மாமா வேண்டீங்க? எனக்கு அடுத்த ஜென்மமே வேண்டான்னு அவர் வேண்டார். என்ன கதை சொல்கிறாங்க இவங்க? ஒரு அம்மா யூபிஎஸ்சி படிக்க வச்சு ஐஏஎஸ் ஆகினாங்களாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படிக்க வச்சு ஜெயிக்க வச்ச ஒரு மனைவியை நீங்கள் சொல்லுவீங்க, கல்யாணம் செய்த காரணத்தினாலேயே படிப்பை பாதியோடு நிப்பாட்டின 1000 பெண்களுடைய வாழ்க்கை நான் சொல்லட்டுமா? எத்தனை பேர் எங்கள் ஊரில் இருக்காங்க? ஏங்க நீங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, எனக்கெல்லாம் திருமணமே வேண்டான்ற மாதிரி பேசுகிறாங்க. நல்லா தலைப்பை கவனிங்க. திருமணம் வேணுமா வேண்டாமாங்கிறது தலைப்பு கிடையாது. மகிழ்ச்சி எங்கே இருக்கு? நான் திருமணத்துக்கு முன்பாக மகிழ்ச்சின்னு ஏன் பேசுகிறேன்? சுவை தெரிந்தவன் தான் அதை பற்றி பேசுறதுக்கான தகுதி இருப்பவன். அதனால் நான் பேசுறதுக்கு முழு தகுதியோடு இருக்கேன்னு நான் பேசுகிறேன். அதாவது ஒரு கவிஞர் மல்லூரி தான் சொல்லுவார், ஒரு பெண்ணை உலக அழகியா தேர்ந்தெடுக்க 24 தகுதி இருக்குதான். சீன நாட்டு பொண்ணோட பாதம் இருக்கணும், அர்ஜென்டினா நாட்டு பொண்ணோட கழுத்து இருக்கணும், அமெரிக்க நாட்டு பொண்ணோட சிரிப்பு இருக்கணும், ஜப்பான் நாட்டு பெண்ணுடைய பற்கள் இருக்கணும். இப்படி 24 தகுதியை சொல்லியிருக்கிறார்கள். எந்த முட்டாள்கள் இத்தனை தகுதிகளை வைத்தார்கள் என்று தெரியவில்லை. அவர்களிடத்தில் போய் சொல்லுங்கள், நடந்தாலே சிரித்தாலே பேசினாலே அழகாக இருக்கக்கூடிய எங்கள் தமிழ்நாட்டு பெண்களை போல ஒரு பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு உலகளவி பட்டத்தை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி எங்க பசங்க இந்த வயசுல தான் ஒரு பொண்ணுகிட்ட போய் பேச முடியும். திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணை அழகாக இருப்பதற்கு என்ன காரணம்னு போய் பேசினா என்ன ரியாக்ஷன் வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? சார், நாங்கள் எங்கள் பசங்களாம் வெக்கமே இல்லாமல் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்? திருமணத்துக்கு முன்பாக என்னைக்காவது அந்த பொண்ணு நம்மளை வெக்கப்பட்டு திரும்பி பார்க்குன்ற ஒரு நம்பிக்கை இல்லைங்க. இந்த நம்பிக்கையை கொடுக்குறதே திருமணத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான். நீங்கள் அதில் நிறையா பேர் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன என்னையை மட்டுமா பார்க்குறீங்க, 10 பொண்ணு போனால் 10 பொண்ணையும் பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஆண்கள் மேலே வைப்பாங்க. அந்த நேரத்தில் ஆண்களே நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்? அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும். ஒரு இடத்துல 10 பொண்ணு போனால் 10 பொண்ணையும் பார்ப்போம். ஏன்? ஒரு பொண்ணை மட்டும் பார்த்துட்டு மீதி 9 பொண்ணை பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த 9 பொண்ணும் ஐயோ நம்ம அழகா இல்லை போல, அதனால தான் அவங்க நம்மளை பார்க்கல போலன்னு ஏங்கிடக்கூடாதுன்ற அந்த தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் 10 பொண்ணையும் பார்க்குறோங்க. திருமணத்துக்கு பின்பு 10 பொண்ணையும் பார்க்க முடியுமா? இந்த மகிழ்ச்சி கிடைக்குமா? உங்கள் ஸ்டைலே சொல்லுவாங்க, துப்புவாங்க. இப்போ நாங்கள் துப்புனா தொடச்சிக்கும். திருமணத்துக்கு பின்பாக சார் நீங்கள் பாருங்க, நான் இவ்வளவு பேசுகிறேன், காதல்னு இவ்வளவு பேசுகிறேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா சொல்கிறக்கூடிய ஒரு பெண்ணை தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன். அது எங்கள் அப்பா அம்மா மேலே வச்சுருக்க பாசம்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போது எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணியிருக்காங்க, 25 வருஷமா பையன் தேவைக்கு பார்த்துக்கலாம்னு எல்லா சொந்தத்துலையும் போய் மொய் வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அந்த 25 வருஷத்து மொய்யை திரும்பி வாங்க முடியாது பாருங்க. அதுக்காகவே நான் எங்கள் பெற்றோர் சொல்லக்கூடிய அந்த பொண்ணை தான் திருமணம் செய்யணும் ஒரு ஆசையோடு இருக்கு. இப்போ திருமணத்துக்கு பின்பா இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி நீங்கள் கவனிங்க. ஒரு பையனை ஒரு பொண்ணு காதலிச்சா அவன் கெத்தோட இருந்தால் போதும்.
ஆனால் அதே பையனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் சொத்தோடு இருக்கணுங்க. இன்னைக்கு திருமணத்துக்கு பின்பு அதுக்காகவே வேலைக்கு போடணும்னு எங்கள் பசங்களுக்கு நிர்பந்திக்கிறாங்க. ஒரு பொண்ணு கிடைக்காதுடா வேலைக்கு போடான்னு சொல்கிறாங்க. இப்போ நானாக இருக்கேன் பாருங்க, வேலைக்கு போகிற ஒரு பொண்ணாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். ஏன் தெரியுங்களா? குணத்தோடு இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டோட வச்சுக்கிறத விட பணத்தோடு இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி நாம கூடவே போய் இருந்துக்கலாமேன்ற ஒரு ஆசைனால தான். ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்குதுங்களா? எங்கள் ஆண்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்ன, வேலைக்கு போகக்கூடிய அந்த இது என்ன. இப்போ நடுவர் அவர்களே, நீங்கள் நல்லா பாருங்கள், திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியா, திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியா அப்படின்னா நட்பு எங்கே இருக்குதோ அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஒரு கவிஞன் அழகா சொன்னான், நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம், நேற்று சம்பவம் இன்று சாதனை நாளை சரித்திரம் வரலாறு மாறலாம், நேற்று நினைவு இன்று நிஜம் நாளை கனவு நினைவுகள் மாறலாம், நேற்று கருவறை இன்று வாழ்க்கை நாளை கல்லறை இருக்கும் இடம் மாறலாம், நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி பெண்கள் கூட மாறலாம், ஆனால் நேற்றும் நண்பன் இன்றும் நண்பன் என்றும் நண்பன் நட்பு ஒருபோதும் மாறாதுன்னு சொன்னா திருமணத்திற்கு பின்பாக அந்த நண்பர்களை மதிப்பாங்களாங்க? சார், எங்களுடைய இப்போ ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் கேட்குறாரு ஒரு பொண்ணை, ஏமா உனக்கு ஒரு ரொட்டி துண்டத்தை கொடுக்குறேன், இதை நீ எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுது, சார் இதை பாலில் நினைச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், சார் இதை டீயில் நினைச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், சார் இதை தேனில் நினைச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லும். இதே ஒரு பையனை கூப்பிட்டு பாருங்க, இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்றா தம்பின்னு அவன் சொல்லுவான், இந்த ரொட்டியை என் நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவான்னு சொன்னா அதுதான் திருமணத்துக்கு முன்பு எங்களுடைய நட்புக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் யாராவது கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதில் கூட ஒரு பார்சியாலிட்டி. மனைவியோட நண்பர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம என்னைக்காவது முறைப்போமாங்க? இதே கணவனுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வந்து அவங்க அவ்வளோயே முறைக்கிறாங்க. இது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. நடுவர் அவர்களே, தமிழருடைய பண்பாடு என்ன? ஒரு அமெரிக்காக்காரன் முறை யாரையாவது பார்த்தானா நிறத்தை பார்த்து பேசுவான். அதனால கேள்வி நீ எந்த நாடுன்னு கேட்பான். ஒரு இங்கிலாந்துக்கார முறை யாரையாவது பேசுனா அவனுடைய மொழியை பார்த்து பேசுவான். அதனால கேள்வி நீ என்ன மொழி பேசுறன்னு கேட்பான். ஒரு ஜெர்மன்காரன் முறை யாரையாவது பார்த்து பேசுனா அறிவை பார்த்து பேசுவான். அதனால கேள்வி நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்பான். ஆனால் தமிழை யாரையாவது முறை பார்த்து பேசுனா அடிவைத்தை பார்த்து பேசுவான். அதனால தான் கேள்வி நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்பான். இந்த பண்பாடு தமிழர்களுக்கே இருக்கக்கூடிய பண்பாடு. இது திருமணமான வீடுகளில் இருக்குதா? வேலைக்கு வெளியே போன கணவன் பஸ்ஸில் அடிபட்டு மிதிப்பட்டு நெய்ப்பட்டு மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கி வீட்டில் வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டு வீட்டுக்குள்ளே வருவான். அப்போ ஒரு மனைவி என்ன பண்ணணும்? அவங்க சேலையை எடுத்து தொடச்சி வேர்வையெல்லாம் தொடச்சி விட்டு, என்னங்க இன்னைக்கு வேலைக்கு போனீங்களே ரொம்ப சிரமமாரா, எதுவும் கஷ்டமா அப்படி கேட்கணும். இன்னைக்கு ஒரு ஆள் அப்படி பண்ணுறதில்ல. ஏன்? போட்டிருக்கதே நைட்டி, எப்படி சேலை எடுத்து துவைப்பாங்க? இது பரவாயில்ல, இது கூட பண்ணாட்டி கூட பரவாயில்ல. வீட்டுக்குள்ளே அவன் சிரமப்பட்டு வீட்டுக்குள்ளே வந்து நிற்பான். ஏங்க சிலிண்டர் காலியாக போச்சு, போய் வாங்கிட்டு வாங்க. உங்கள் மையம் இருக்கானே உங்களை மாதிரி சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான், பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு போயிட்டு வாங்க. அவன் வீட்டுக்கு ஏண்டா வந்தோம்னு யோசிப்பான். ஆனால் திருமணத்துக்கு முன்பாக இப்படி இருக்க முடியுமா? எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி, பசங்களோட ஒரு ரவுண்ட் அப்படி ஜாலியாக போயிட்டு ஒரு டீ கடை முக்கில் நின்று பேசிட்டு வீட்டுக்கு வந்தால் அத்தனை பனிச்சுமைகளும் காற்றோடு கரைந்து போகும்னு சொன்னால் திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. நடுவர் அவர்களே, நிறைவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். 10 நிமிஷம் பேசினா எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடும். 10 நிமிஷம் ஒரு அறிவியல் அறிஞர்கிட்ட பேசினோம்னா நம்ம என்ன நிறைய படிக்கணும்னு தோணும். 10 நிமிஷம் ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் பேசினோம்னா மனுஷங்களை படிக்கணும்னு தோணும். 10 நிமிஷம் ஒரு விவசாயிகிட்ட போய் பேசினோம்னா நம்ம இன்னும் உழைக்க கற்றுக்கணும்னு தோணும். 10 நிமிஷம் ஒரு இராணுவ அதிகாரிகிட்ட போய் பேசினோம்னா நம்ம இந்த நாட்டுக்காக தியாகங்கள் ஏதாவது செய்யணுமேன்னு தோணும். 10 நிமிஷம் ஒரு LIC ஏஜென்ட்கிட்ட போய் பேசுனீங்கன்னா நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து போகிறது எவ்வளவோ மேலுன்னு தோணும். 10 நிமிஷம் ஒரு சாமியார்கிட்ட போய் பேசுனீங்கன்னா நம்ம சொத்தப்புறா ஏதாவது கோவில் குளத்தில் எழுதி வச்சுட்டு நம்ம நிம்மதியாக எங்கேயாவது போயிடணும்னு தோணும். 10 நிமிஷம் 10 நிமிஷம் திருமணம் ஆகாத ஒரு இளைஞனை கூப்பிட்டு வச்சு பேசி பாருங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சியானவனாக இருக்க முடியுன்றது உங்களுக்கு தோணும். அவங்க சொன்னாங்க, எங்களுடைய திருமணத்திற்கு முன்பு இருக்கிற வாழ்க்கை காணல் நீரை போல, திருமணத்திற்கு பின்பு இருக்கிற வாழ்க்கை கங்கை நீரை போல அப்படின்னு. கங்கை நீர் தான் இப்பொழுது மாசுபட்டு இருக்கிறது, காணல் நீர் ஒருபோதும் மாசுபடாது, அது நல்ல நினைவுகளைத்தான் கொடுக்கும். சார், உண்மைக்குமே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்புதான் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு செய்தியை சொல்றேங்க. நம்முடைய தமிழருடைய வழக்கம் என்ன தெரியுமா? ஒரு போருக்கு போறான், ஒரு மகன் போருக்கு போறான் அப்படின்னா அம்மாட்ட போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு வெற்றி திலகம் வாங்கிட்டு போனா
அந்த போர்ல அவன் ஜெயிச்சிருவான்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கக்கூடிய மரபு உங்களுக்கு தெரியும். 2023 போர்க்களம் முடிஞ்சிருச்சு. 2024 வரக்கூடிய போர்க்களம் எங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அந்த போர்க்களத்திற்கு நாங்கள் சென்று வருகிறோம்னு ஒரு தாயிட்ட வெற்றி திலகம் வாங்குவது போல இந்த சிவகாசி மக்களிடத்தில் நான் வெற்றி திலகம் வாங்கிவிட்டு அடுத்த வருடத்தை எதிர்நோக்கி முதல் நிகழ்ச்சியாக செல்கிறேன் என்று சொன்னால் இந்த தாய்மை உணர்வை எனக்கு பெற்றுக் கொடுத்தது இந்த மக்கள். எனவே இதுவரையில் கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். தம்பி ஹரிபாலகிருஷ்ணன் அறிவார்ந்த தளத்தில் இருந்தும் செய்திகளை சொல்லியிருக்கிறார். அறியாப்பருவம் பாலபருவத்தில் நண்பர்களோடு பழகிய பழக்கத்தையும் சொல்லுகிறார். மனைவியிடத்திலும் பெற்றோரிடத்திலும் சொல்ல முடியாததை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த நண்பன் கல்யாணத்திற்கு முன்னால் கைகுலுக்கிக் கொள்கிறான். கண்ணை மூடுகிறவரை தன்னுடைய பயணத்தை அவனோடே தொடருகிறான். அதனால தான் இறைவனை கூட தோழனாக பார்த்தார் ஆலால சுந்தரர். நண்பனிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தந்தை தாயிடத்தில் கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. நண்பனிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியதை உடன் பிறந்த தம்பி அண்ணன்கள் கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே நண்பன் வந்து போகிறவன் அல்ல, அவன் வாழ்க்கையின் வசந்தமாக எப்போதும் நம்மோடு இருப்பவன் என்பதை ஹரிபாலகிருஷ்ணன் பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் எல்லா கல்யாண வீட்டுக்கும் போய் மொய் வச்சிருக்கார் அப்பா, அதுக்கு வேண்டியாவது கல்யாணம் செய்யணும்னு சொல்லி ஒரு சுயலாபத்தையும் அதில் சேர்த்துக்கிறான். இந்த மொய் விருந்துன்னு வட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதியில் உண்டு. ஒரு குடும்பத்தை முடிக்கணும்னா மொய் விருந்து போட சொல்லிட்டா போகிறோம், அந்த குடும்பம் முடிஞ்சிடும். அதை அனுபவமாக சொல்லி தம்பி உங்களை கவர்ந்திருக்கிறார். தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திருமணத்திற்கு பின்புதான் மகிழ்ச்சி என்று யோகதர்ஷினி பேச வருகிறார். அவர்களை வரவேற்கிறேன். கல்யாணம் ஆகுமாடா உனக்கெல்லாம் சபிச்சு விட்டு போயிருவேன். கூடவே இருந்துப்பாங்களாம். வீட்டோட மாப்பிள்ளையா போறதுங்கிறது எவ்வளவு கௌரவமா சொல்றது. மேய்க்கிறது எருமை எவ்வளவு பெருமை உனக்கு இதுல. கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா, பராமரிக்கப்படாத பழைய பங்களா மாதிரியே திரிவாங்க. ஒழுங்கா டைமுக்கு குளிக்க மாட்டாங்க, பல்லு விளக்க மாட்டாங்க, தலை சீவ மாட்டாங்க, சேவ் போட மாட்டாங்க, ஒன்றும் பண்ணாது. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகுதான் பாருங்க, எஃப்சிக்கு போயிட்டு வந்த இன்னோவா கார் மாதிரி பல 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 பலன்னு மாத்துறது யாருங்க? பொண்டாட்டி நம்ம தானங்க.